எங்க சித்தார்த் அவன் உயிரையே பணைய வச்சு இந்த வேண்டுதலை முடிச்சிருக்கான். அவன் இனிமே சந்தோஷமா இருக்கணும். ஆமாமா, பொம்மைக்கு தான் சித்தார்த்த கூட வாழை கொடுத்து வைக்கல. ராணியாவது சித்தார்த்த கூட சேர்ந்து சந்தோஷமா வாழட்டும். ராணிக்கு நல்லபடியா பாப்பா பிறக்கட்டும். அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுமா. அதுக்கு அந்த ஆத்தாதாமா துணையா இருக்கணும். ஆமாமா, நல்லவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கஷ்டத்தை கொடுப்பான். அதுக்கப்புறம் அவங்களுக்கான சந்தோஷத்தையும் கண்டிப்பா கொடுப்பான். ராணி, உனக்கு ஒன்னும் இல்லடி. சித்தார்த்த தம்பி உன் மேல எம்மா அன்பு வச்சிருந்தா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உனக்காக நேத்து கடலாம் செஞ்சிருப்பாரு. நீ நல்லா இருப்ப. உனக்கு ஆத்தா துணை இருப்பா. இந்த தடவையும் அவங்களே ஜெயிச்சிட்டாங்க. எத்தனை முயற்சி பண்ணாலும் கடைசியில எல்லாமே அவங்களுக்கு சாதகமா தான் நடக்குது. ஆமா அத்தை, ஒரே கல்ல 3 மாங்காய் அடிக்கலாம்னு நினைச்சா அதுவே நம்ம தலையில இடியா வந்து விழுந்துருச்சு. அந்த பொம்மைய நினைச்சாதான் என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோன்னு ஒரே பயமா இருக்குமா. ஐயோ, நீ வேற ஏன்டா அதையே ஞாபகப்படுத்துற? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருந்து தொலையேன். ஐயோ, இவங்களெல்லாம் பார்த்தாலே டென்ஷனா இருக்கு. வாங்க போலாம். வாங்க. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? டாக்டர், எனக்கு என்னாச்சுன்னே தெரியல டாக்டர். ஒரு மாதிரி இருக்கு டாக்டர். டேய், நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்க டாக்டர். உள்ள பேஷண்ட் பார்க்கணும், வாமா. சிஸ்டர், இவங்க உடல்நிலையில ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. இது ரொம்ப நல்ல சைன் தான். நிச்சயமா இவங்க கூடிய சீக்கிரம் நார்மல் நிலைமைக்கு வந்துருவாங்க. சிஸ்டர், நீங்க பாத்துங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க டாக்டர். ராணி, உனக்கு சீக்கிரமா சரியாயிரும் ராணி. நான் நல்லபடியா உனக்கான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டேன். நீயும் பாப்பாவும் நல்லபடியா பொழைச்சு வந்துருவீங்க. என்ன காப்பாத்துறன்னு இப்படி வந்து படுத்திருக்கே ராணி. என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல ராணி. சீக்கிரமா குணமாகி வந்துரு. டாக்டர், ராணிக்கு இப்ப டோன்ட் வரி மிஸ்டர் சித்தார்த். அவங்களோட பல்ஸ் மட்டும் இல்ல, அவங்களோட மென்டல் ஹெல்த்தும் பெட்டர் ஆயிட்டே வருது. சீக்கிரமே ரெக்கவரி ஆக நிறையவே சான்சஸ் இருக்கு மிஸ்டர் சித்தார்த். டாக்டர், இதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். இப்ப நீங்க தான் எனக்கு கடவுளா தெரியுறீங்க. என் ராணியை காப்பாத்தின கடவுள். நோ மிஸ்டர் சித்தார்த், நான் வெறும் டாக்டர் தான். நான் படிச்ச படிப்பை வச்சு மருத்துவம் பார்க்குற டாக்டர்.
நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. ராணி விஷயத்துல அதுதான் நமக்கு உதவி பண்ணிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே டாக்டர். சொல்லுங்க டாக்டர். அப்படிங்களா? என்ன சித்தார்த் சார், டாக்டர் இவ்வளவு தூரம் பாசிட்டிவா சொல்லிட்டு போறாரு. அப்பவும் நீங்க இப்படி கலங்கி போய் நின்னா என்ன அர்த்தம் சார்? ராணி தைரியமானவங்கன்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்தே நீங்க தானே சார். நீங்களே இப்படி உடைஞ்சு போனா அவங்க எப்படி சார் ரெக்கவர் ஆவாங்க? சரிங்க, நான் தைரியமா இருக்கேன். சார் சார், உங்களை டாக்டர் கூப்பிட்டாங்க, வந்து பாருங்க சார். நான் வரேங்க. நீங்க பாத்துக்கோங்க, நான் இதோ வந்துடுறேன். ஓகே சார். மனோ, கதவை லாக் பண்ணிட்டு வா. டாக்டர். உள்ள வாங்க சித்தார்த். சொல்லுங்க டாக்டர். உட்காருங்க. சாரி மிஸ்டர் சித்தார்த், ஒரு எமர்ஜென்சி ஃபோன் கால், அதனால தான் உங்கள்கிட்ட சரியா பேச முடியல. இப்போ ராணியோட ஹெல்த் ரொம்ப பெட்டராகவே இருக்கு. அதனால நீங்க ஒரி பண்ணவே வேண்டாம், தைரியமா இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இதை கேட்கறதுக்காகவே கடவுளை நீங்க அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். இந்தாங்க, எடுத்துக்கோங்க. என்ன சித்தார்த், நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வைங்கன்னு சொன்னதுக்கு எனக்கே விபூதி தரீங்களா? ஐயோ டாக்டர், ராணி நல்லபடியா குணமாகி வரணும்னு சில நேர்த்தி கடனை முடிச்சுட்டு நான் நேரா இங்கதான் வரேன். உங்க வைஃப் மேலையும் குழந்தை மேலையும் ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. இந்த லவ்வும் கேரும் அனுபவிக்கிறதுக்காகவாவது கண்டிப்பா கடவுள் அவங்கள சீக்கிரமாவே ரெக்கவர் பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருவார். நீங்க கவலைப்படாதீங்க மிஸ்டர் சித்தார்த். உங்க நம்பிக்கையும் அவங்களோட வில் பவரும் அவங்கள சீக்கிரமாவே குணமாக்கி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அப்ப நான் வரேன் டாக்டர். ஓகே. நீ அந்த குப்பத்துக்காரி ராணியோட ஃப்ரெண்டாமே, அப்படியா? ஆமா, நீங்க 2 பேரும் ஆசிரமத்துல தானே வளர்ந்தீங்க. எந்த சொந்த பந்தமும் இல்லாம பணம் காசு எதுவுமே அனுபவிக்காம அனாதையா வளர்ந்துருக்கீங்கல்ல. இங்க பாரு, நீ லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு எங்க கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அதை மட்டும் நீ எங்களுக்கு சரியா பண்ணி கொடுத்துட்டீன்னா எங்களுக்கு பெரிய சொத்து கிடைக்கும். அதுல இருந்து உனக்கு ஒரு ஷேர் கொடுத்துறோம். என்ன சொல்ற? இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்க. இங்க பாரு, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள ஒட்டு மொத்தமா போட்டு தள்ளிட்டோம்னா இந்த சொத்து முழுக்க எங்க பேருக்கு வந்துரும். அதுல ஒரு பங்கு உனக்கு கொடுக்கறோம்னு சொல்றோம். எதுக்காக சிரிக்கிற? முதல்ல நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. மா, என்னம்மா சிரிக்கிறா? ஏய், நாங்க இவ்வளவு தூரம் இங்க நின்னு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். நீ என்னடானா எங்களை கொஞ்சம் கூட மதிக்காம அப்படி என்ன பெருசா போன்ல பாத்துக்கிட்டு இருக்க?
ஏய், யார் நீ? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இன்னுமா தெரியல? உங்க எல்லாரோட கதையும் முடிக்க வந்திருக்க ஸ்வாதி. எவ்ளோ தைரியம் இருந்தா என்கிட்டயே டீல் பேச வந்திருப்பீங்க. இன்னையில இருந்து 20 நாளுக்குள்ள பொம்மிய கொன்னது நீங்க தானு உங்க முகமுடிய கிழிச்சு சாகுற வரைக்கும் ஜெயிலுக்குள்ள உங்க எல்லாரையும் களி தின்ன வைக்கல. என்னோட பேரு ஸ்வாதி இல்ல. ஏய், சும்மா நிறுத்துடி. என்ன ஓவரா படம் காட்டுற? விட்டா பேசிக்கிட்டே போற. எங்களை பத்தி உனக்கு தெரியாது. இந்த வீடியோ எல்லாம் வச்சிருந்தா நாங்க உடனே பயந்துருவோம்னு நினைச்சிட்டியா? உன்னை விட வித்தக்காரிங்க அந்த பொம்மியும் ராணியும். அதுல ஏற்கனவே பொம்மிய போட்டு தள்ளிட்டோம். நீ சொல்ற அதே 20 நாள்ல ராணியையும் கொன்னு காட்டுறண்டி. அதுக்கப்புறம் என்ன? பாக்கி இருக்கிறது நீ மட்டும்தான். அதனால நல்லா யோசிச்சுக்கோ, இல்ல ஏன் கையாலே செத்து போயிடுவ. இங்க பாரு, நீ செத்து பொம்மை மாதிரி ஆவியாதான் அலையணும். இங்க பாரு, நல்லா கேட்டுக்க. இப்பவே எங்க கூட வந்து சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கேன், உன் உயிர் மிஞ்சறதோட பணமும் நிறைய கிடைக்கும். யோசிச்சு சொல்லு. ஏய், சும்மா நிறுத்துடி. என்ன சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்க? பயத்தை வெளிக்காட்ட கூடாதுன்னு சிரிச்சு மழுப்புறீங்களோ? பயமா? எனக்கா? இவ்ளோ செஞ்ச நீங்களே பயம் இல்லாம சுத்தும் போது நான் எதுக்கு பயப்படணும்? ஐயோ அம்மாடி, இங்க பாருமா, ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டோமா. எங்களை தயவு செஞ்சு காட்டி கொடுத்துறாதம்மா ப்ளீஸ். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்படி எல்லாம் உன்கிட்ட கெஞ்சிட்டு நிப்போன்னு பாத்தியா? அப்பா, அது மட்டும் இந்த சாவித்திரி கிட்ட நடக்கவே நடக்காது. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, தெரியவும் வேண்டாம். ஆனா தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிட்டு வீணா செத்து போயிடாத. சொத்துக்காக சொந்தங்களே கொலை பண்றீங்களே, உங்களுக்கும் நீங்க பணம் கொடுத்த ரவுடிங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? பணத்துக்காக தனக்கு சம்பந்தமே இல்லாத அவங்கள அவங்க கொல்றாங்க. நீங்க பணத்துக்காக உங்க சொந்த பந்தங்களே கொல்றீங்க. சீ, பணவெறி புடிச்ச பிசாசுங்களா. ஐய, சும்மா நிறுத்துறி. என்ன பாடம் நடத்துறியா? ஆமா, நாங்க பிசாசுங்க தான். அந்த பொம்மிய கொன்ன மாதிரியே ராணியையும் கொன்னுட்டு எங்க லிஸ்ட்லயே இல்லாம தேவையில்லாம ஆஜராயிருக்கே நீ. ராணிய காப்பாத்துறேன், இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு அநியாயமா இப்ப எங்க கிட்ட வந்து நீ மாட்டிக்கிட்ட. உன்னையும் கொன்னு போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். இங்க பாருங்க, நான் இருக்கிற வரைக்கும் ராணி பக்கத்துல இல்ல. அவளோட நிழல கூட உங்களால நெருங்க முடியாது. நடக்க போற இந்த யுத்தத்துல ஜெயிக்க போறத சாவித்ரியா இல்ல இந்த ஸ்வாதியான பாத்துருவோம். பாப்போண்டி. சரி சரி, கிளம்புங்க. கிளம்புங்க. போறதும் போறீங்க, அப்படியே இந்த கதவை கொஞ்சம் சாத்திட்டு போங்க. இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்வாதியோட ஆட்டமே ஆரம்பம். மா, அவளை சும்மாவே விடக்கூடாது. ஏய், கொரக்கோடம் தாண்டா ஓவரா கூத்தாடும். வந்திருக்கிறவ பொம்மி ராணிய விட ரொம்ப தலைவலி பிடிச்சவளா இருப்பா போல இருக்கு. ஒருத்தி போனா இன்னொருத்தி நம்ம முன்னாடி வந்து என்னமோ ருத்ரதாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கா. இந்த தடவை என்ன நடந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி இவங்க ஒருத்தரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். வாங்க. மேடம், இன்னைக்கு உங்க அப்பாவோட நினைவு நாள் மேடம். வீட்டில் இருக்க எல்லாருமே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். நீங்க வந்தீங்கன்னா அப்பா படத்துக்கு மாலை போட்டு கும்பிட ஆரம்பிச்சிடலாம் மேடம். இங்க பாருங்க மேனேஜர், என்னைக்கு எங்க அப்பாவோட ஆசையா ஒரு பொண்ணா இருந்து நிறைவேற்றி முடிக்கிறேனோ
அப்பதான் என்னால் நிம்மதியா இருக்க முடியும். மேடம் நீங்க பண்ணிருவீங்க மேடம். அதுக்கான வேலையை நீங்க இந்தியா வந்ததுமே ஆரம்பிச்சிட்டீங்களே. ஆரம்பிச்சா மட்டும் போதாது மேனேஜர், அழிக்கணும். எங்க அப்பாவோட சாவுக்கு காரணமான அந்த அஞ்சலி ஸ்வீட்ஸ் குடும்பத்தை மொத்தமா அழிக்கணும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். மேடம் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு மேடம். நீங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டா அதை முடிக்காம விட மாட்டீங்க மேடம். மேடம் இப்ப வாங்க மேடம், அப்பா படத்தை கும்பிட்டுக்கலாம். இல்ல, அந்த அஞ்சலி ஸ்வீட்ஸ் குடும்பத்தை மொத்தமா அழிச்சதுக்கு அப்புறமா தான் எங்க அப்பா படத்துக்கு முன்னாடியே நான் வருவேன். அது வரைக்கும் நான் வரமாட்டேன். போங்க, நீங்க எல்லாரும் போய் கும்பிடுங்க. ஓகே சரிங்க மேடம். அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. என்னைக்குமே நான் தோத்து போக மாட்டேன். நான் சொன்ன மாதிரி அடுத்து 24 மணி நேரத்துக்குள்ள நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிற அந்த அஞ்சலி ஸ்வீட்ஸ நமக்கு சொந்தமாக்கி காட்டுறேன்பா. அப்படி ஒரு வேலை நடக்கலன்னா அஞ்சலி ஸ்வீட்ஸ்ன்னு உனக்கு இருந்த தடையுமே இல்லாம ஆக்கிடுறேன்பா. இது சத்தியம்பா. சாமி வணக்கம் ஐயா. உங்களை அடிக்கடி வந்து என்ன தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? ஏன் இப்படி அடிக்கடி வந்து என்ன தொந்தரவு பண்றீங்க? ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எங்களுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? சித்தார்த் அந்த பரிகாரத்தை நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டான். ஆமா, அதனாலதான் ராணிக்கு உடம்பு சரியாயிடுமோன்னு பயமா இருக்கு. நாங்க எல்லாரும் போட்ட பிளான் 3 இடத்துல ஒரே நேரத்துல ஒரு பொண்ணு வந்து தடுத்துட்டான். ஆமாய்யா, அவ ராணியோட ஃப்ரெண்டு. ஆனா அவளுக்கு எப்படி அந்த அளவுக்கு சக்தி கிடைச்சிருக்கும்? எல்லாரையும் என்ன வெளுத்தா தெரியுமா? தமன்னா ஏற்பாடு பண்ண ரவுடிங்க, நான் ஏற்பாடு பண்ண ரவுடிங்க, இதெல்லாம் பத்தாதுன்னு கமண்டல் ஐயா வலிப்பு வந்த மாதிரி அங்க இழுத்துக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, உங்க மேல இருந்து பொம்மியோட சாபத்தை நீக்கியாச்சு. அப்பாடா. அது மட்டும் இல்லாம பொம்மி தன்னோட சக்திய பிரயோகப்படுத்த மாட்டான்னு அவளோட ஆத்மா சத்தியம் பண்ணிருக்கு. அதுக்கப்புறமும் இப்படி திரும்ப திரும்ப வந்து புலம்பிக்கின்றதா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா என்ன பார்த்துருக்கவே முடியாது. ஏன், நீங்க ஏதாவது முக்கியமான வேலையை போறீங்களா? நான் பாதாள லோகத்துக்கு போய் 7 லோகத்தையும் அடக்கி ஆளக்கூடிய சண்ட மண்டல பூஜைய அடுத்த 600 வருஷத்துக்கு செய்ய போறேன். என்னங்க இது, திடீர்னு தலையில கள்ள தூக்கி போடுறீங்க? ஆமா, என்ன நீங்க இப்படி எங்களை கை விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? இன்னும் நாங்க நினைச்சது எதுவுமே நடக்கல. ஆரம்பிச்ச இடத்துலதான் இன்னும் நிக்கிறோம். ஐயோ ஐயா, அந்த ராணி இன்னும் சாகல. பொம்மியோட ஆவிய முழுசா அழிக்கவும் முடியல. கோமால இருக்கிற அந்த ராணி இப்ப திரும்பவும் எழுந்து வந்து பொம்மி ராணி கிட்ட சத்தியத்தை வாபஸ் வாங்க சொல்லி இவளும் வாபஸ் வாங்கிட்டான்னா பொம்மி அவ்வளவுதான், எங்க எல்லாரையும் கொன்னுடுவா. இது போதாதுன்னு இப்ப ஸ்வாதின்னு வேற ஒருத்தி வந்திருக்கா. அவ அத்தை கிட்ட ஓப்பனாவே சவால் விட்டுருக்கா. அதான் பயத்துல உங்களை தேடி வந்திருக்கோம். ஐயோ இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நீங்க என்னடானா 600 வருஷத்துக்கு பாதாள உலகத்துக்கு போய் ஏதோ பூஜை பண்ண போறேன்னு சொல்றீங்க. இங்க இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிதானமா போலாம்ல. ஐயோ, நீங்க சொல்றத கேட்டு நடக்க நான் ஒண்ணு உங்க அடிமை இல்ல. 7 உலகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவை அடக்கி ஆடுறதுக்காக பூஜை செய்ய போற என்ன? அந்த பொம்மியோட ஆத்மாவை அழிக்க சொல்லி என் நேரத்தை வீணடிக்காதீங்க. என்ன நம்ம சொல்றாரு? அந்த பொம்மி இப்போதைக்கு செத்த பாம்புக்கு சமம். ஐயோ, அவ செத்த பாம்பா இருந்தா பரவாயில்லையே. ஆனா திடீர்னு எப்ப எழுந்திருச்சு வந்து கொத்துவானே தெரிய மாட்டேங்குது. அதானே. எப்படியாவது நீங்க தான் எங்களை காப்பாத்தணுங்க. சரி,
போறேன்